ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நடந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம், பப்ளிக் எக்ஸாமுக்கானது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 10th ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா இன்மையிலும் விருந்து, ஆப்ஷன் ஆவண்ணா. செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் இ நடித்தல் நடிப்பு. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி வந்து உருவக அணி, ஆப்ஷன் இ. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு வெண்பா செப்பலோசை உடையது, ஆசிரியப்பா அகவலோசை வெண்பா செப்பலோசை உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆப்ஷன் ஆ. ஃபிஃப்த்து கொஸ்டின் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வந்து வலிமையை நிலைநாட்டுதல், ஆப்ஷன் இ. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் சருகும் சண்டும், ஆப்ஷன் இ என்ன. ஸோ அந்த அடிக்கோடிட்ட சொல்லோட குறிப்பிடுவது அந்த பொருள் வந்து சருகும் சண்டும். அடுத்து செவன்த்து கொஸ்டினுக்கு வந்து கருணையன் எலிசபெத்துக்காக, ஆப்ஷன் ஆ. எயித்து கொஸ்டினுக்கு வினைத்தொகை, ஆப்ஷன் ஆவண்ணா. நைன்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தானி இடம் உண்டு. 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ 3 நாள். 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா பரிபாடல். 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ உரு அறி உந்துவலி. 14th ஆப்ஷன் இ என்ன அடுக்கு தொடர். 15th இ இது கீரந்தயார். ஸோ பாருங்கள் கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக டஃப்பானு. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் ஆன்சருக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.